நண்பர்களே, நம்ம தோட்டத்தில் மல்லி செடியை கவாத் பண்ணுற சீசன் வந்துருச்சு. வருஷம் பண்ணுறது தான். சில நேரம் வருஷத்துக்கு 2 தரம் கூட பண்ணுவோம். இந்த வருஷம் சீசனுக்கு கவாத் பண்ணுறதுக்கு இறங்கியாச்சு. நம்ம கூப்பிட்ட நேரத்துக்கு ஆள் கிடைக்கல. எங்கள் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஆள் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். அதே மாதிரி ஆள் கூலியும் நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது. இன்னொன்று, நம்ம கூப்பிட்ட நேரத்துக்கு வேலைக்கு ஆளும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதே நிலமை இந்த வட்டமாக ஆச்சு. நான் கூப்பிட்டப்போ யாரும் வரல. சரி, நம்மளே இறங்கி கவாத்து பண்ணுவோன்ட்டு அருவாள் எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். சின்ன சின்னதாக முதல் வெட்டி போட்டுக்கிட்டு இருந்தேன். அது நமக்கு தோதுப்படலை. அப்புறம் தான் நம்மகிட்ட ப்ரஷ் கட்டர் இருக்கு, அதை வச்சு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு அதை எடுத்து பார்த்தேன். அதுக்கு தேவையான பிளேட் மட்டும் புதுசாக வாங்கிட்டு வந்து, இது 9 இன்ச்சு மரம் செடியெல்லாம் வெட்டுற பிளேடு. அந்த பிளேடை பயன்படுத்தி டக்குன்னு எல்லா மல்லி செடியும் கவாத் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் எதிர்பார்த்ததோட நல்லாவே இருந்துச்சு ரிசல்ட்டு. இன்னொன்று, வேலையும் கொஞ்சம் சுலபமாக முடிஞ்சிச்சு. ஆட்களை எதிர்பார்த்து ஒவ்வொரு தரமும் நம்ம வேலையை நிப்பாட்டுறதுக்கு பதிலாக இது மாதிரி பயன்படுத்தணும்னா நமக்கு வேலையும் சீக்கிரம் ஆகும், நமக்கு கூலியும் கொஞ்சம் மிச்சமாகும். இதை பொறுத்த வரைக்கும் மிஷின் நமக்கு தேவை, அதுக்கப்புறம் பெட்ரோல் போடுறது தான். மற்றபடி நம்மளோட உழைப்பு தான் இதுக்கு. சின்னதாக ஒரு வயல் வச்சு மல்லி செடியோ இல்லை வேறு ஏதாவது பயன்படுத்துறீங்கன்னா இது மாதிரி இயந்திரங்களை நீங்கள் பயன்படுத்தி நிறையா மிச்சப்படுத்தலாம். அது என்னோட அனுபவத்தில் நான் சொல்லுவேன். இந்த இயந்திரத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 10,000 ரூபா கிட்ட வருது. இது கிசான் ஆக்ரோங்கிற கம்பெனியோடது. இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாம். லிங்க் எங்கேயாவது இங்கே டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை வேறு எங்கேயாவது கிடக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை வாங்கி பயன்படுத்துங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.